வணக்கம், வெல்கம் டு மை சேனல் எஸ்கேம் ஹேண்ட்கிராஃப்ட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிற டுட்டோரியல் இந்த க்ரோஷெட் இயரிங்குங்க. இந்த க்ரோஷெட் இயரிங் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வித்தின் 10 மினிட்ஸில் நீங்கள் இந்த க்ரோஷெட் இயரிங் போட்டுடலாம். உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக நீங்கள் என்ன கலரில் வேணுமோ அந்த கலரில் சூஸ் பண்ணி போட்டுக்கலாம். முதல்ல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. போட்டுட்டு 7 செயின்ஸ் போட்டுக்கோங்க. அதில் 7 செயின்ஸ் போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு செயின்குள்ளே உள்ளே விட்டு ஸ்லிப் ஸ்டிச் எடுத்து நீங்கள் அந்த ஸ்டிச்சை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ சென்டரில் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ரிங் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு செயின் ஒன்று இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு ரிங்குக்குள்ளே உள்ளே விட்டு ஊசி விட்டு நூலை பிக் பண்ணி எடுத்து ஒரு தடவை நூலை சுற்றிட்டு நீங்கள் 2 லூப் வழியாக வெளில எடுத்துருங்க. இதே மாதிரி 2 தடவை போட்டுக்கோங்க. இது சிங்கிள் க்ரோஷேட்டுங்க. இந்த சிங்கிள் க்ரோஷெட் போட்டதுக்கப்புறம் நீங்கள் இதுக்கப்புறம் 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போடணுங்க. ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டுக்கு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஊசியில் ஒரு தடவை நூலை சுற்றிக்கோங்க, ரிங்குள்ளே உள்ளே விடுங்க, மறுபடியும் நூலை பிக் பண்ணி எடுங்க. இப்போது உங்கள் ஹூக் மேலே 3 லூப்ஸ் இருக்குங்க, 3 நூல் இருக்குங்க. இந்த 3 நூல்லையும் சேர்த்து ஒரே முடிச்சா வெளியில் எடுத்துருங்க. நூலை ஒரு தடவை சுற்றிட்டு 3 லூப்குள்ளேயும் சேர்த்து வெளியில் எடுத்துருங்க. இதுக்கப்புறம் நம்ம ஒரு முக்கியமான டிசைன் ஒன்று போட போகிறோங்க. அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பைக்கோ ஸ்டிச் அப்படின்னு சொல்லுவோம். 3 தடவை நீங்கள் இந்த செயின் போட்டுக்கோங்க. செயின் போட்டு இந்த டாப் ஆஃப் த ஹாஃப் டபுள் க்ரோஷெட் இருக்கு இல்லைங்களா, டாப் இருக்கு இல்லைங்களா மேலே, அதில் உள்ளே விட்டு ஒரு தடவை நூலை பிக் பண்ணி வெளியில் எடுத்துருங்க. இதுதான் பைக்கோ ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க. செயின் வழியாகவும் வெளியில் எடுத்துருங்க. இது ஒரு சின்ன டிசைன் மாதிரி மேலே ஃபார்ம் ஆகும். ஸோ இதே தையலை மறுபடியும் போட்டுக்கோங்க. ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷெட் போட்டுக்கோங்க. ரிங்குள்ளே உள்ள விட்டு நூலை பிக் பண்ணி எடுத்துகிட்டு 3 லூப்ஸ் இருக்கு இல்லைங்களா, இப்போது அந்த 3 லூப் வழியாகவும் வெளியில் எடுத்துகிட்டு 3 செயின் போடுங்க. மறுபடியும் 3 செயின் போட்டுட்டு அந்த ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டோட டாப்குள்ளே உள்ளே விட்டு மேலே இருக்கிறத உள்ளே விட்டு ஒரு தடவை நூலை வெளியில் எடுத்து இந்த செயின் வழியாகவும் வெளியில் எடுத்துருங்க. இந்த 2 ஸ்டிச்சஸ் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம டபுள் க்ரோஷெட்டில் இதே மாதிரி போட போகிறாங்க. ஸோ ரிங் ஒரு தடவை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ரிங்குள்ளே உள்ள விட்டு நூலை பிக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 2 நூல் வழியாக வெளில எடுங்க, அடுத்த 2 நூல் வழியாக வெளியில் எடுங்க. மறுபடியும் அந்த பைக்கோ ஸ்டிச் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டு அந்த டபுள் க்ரோஷெட்டோட டாப்பில் உள்ள 2 நூலுக்குள்ளே உள்ளே விடுங்க. மேலே இருக்க தையலில் நூலில் உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு நூலை ஒரு தடவை பிக் பண்ணி எடுத்து மறுபடியும் இந்த செயின் வழியாகவும் வெளியில் எடுத்துருங்க. இதே மாதிரி இன்னொரு தடவை போட்டுக்கோங்க. ஹாஃப் டபுள் க்ரோஷெட்டு சாரி டபுள் க்ரோஷெட்டை 2 தடவை போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே பைக்கோ ஒன்று போட்டுக்கோங்க. அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ட்ரிபிள் க்ரோஷெட் போட போகிறோம். ஸோ 2 தடவை நூல் சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ரிங்குள்ளே உள்ளே விடுங்க. ஒரு நிமிஷங்க, இந்த நூல் என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அதை கட் பண்ணி எடுத்துடலாம். டெயில் பீஸை வெட்டி எடுத்துடலாம். ஓகே, இப்போது 2 டைம்ஸ் உங்கள் ஊசியில் நூலை சுற்றிக்கோங்க. சுற்றிட்டு ரிங்குள்ளே உள்ளே விடுங்க. உள்ளே விட்டு வெளியில் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட்டு 2 லூப் வழியாக வெளியில் எடுங்க. மறுபடியும் சுற்றி அடுத்த 2 லூப் வழியாக வெளியில் எடுங்க. மறுபடியும் சுற்றி அடுத்த 2 லூப் வழியாக வெளியில் எடுத்துருங்க. இதுலேயும் ஒரு பைக்கோ ஒன்று போட்டுக்கோங்க. இது ட்ரிபிள் க்ரோஷெட்டுங்க. இந்த ட்ரிபிள் க்ரோஷெட்டை இன்னொரு தடவையும் நீங்கள் போடணும். பைக்கோ ஸ்டிச் எடுத்துக்கோங்க. இதே ட்ரிபிள் க்ரோஷெட்டை இன்னொரு தடவை போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு 2, நெக்ஸ்ட் 2 பைக்கோ ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் பைக்கோ போட்டு முடிச்சிடுங்க. இதுக்கப்புறம் நம்ம போட போகிற ஸ்டிச் டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட். ஸோ நீங்கள் 3 தடவை நூல் சுற்றிக்கணும். மறுபடியும் செயின்குள்ளே உள்ளே விடணும். உள்ளே விட்டு ஃபர்ஸ்ட் 2, மறுபடியும் நூல் சுற்றி அடுத்த 2, மறுபடியும் நூல் சுற்றி அடுத்த 2, மறுபடியும் நூல் சுற்றி அடுத்த 2. கடைசியாக ஃபைனலாக 1 இருக்கையில் நீங்கள் இந்த பைக்கோ ஸ்டிச்சை ஒரு தடவை போட்டுக்கோங்க.
இது வந்து டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டிச் பேர் டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட். ஸோ இதுக்கு மேலேயும் ஒரு பைக்கோ ஸ்டிச் ஒன்று போட்டுக்கிறோம். 3 செயின் போட்டு அந்த டாப் ஆஃப் த டபுள் ட்ரிபிள் க்ரோஷெட்டில் ஒரு தடவை உள்ளே விட்டு செயின் வழியாகவும் வெளியில் எடுத்துருங்க. இப்போ நம்ம ஹாஃப் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஹாஃப் டன்னுங்க. இப்போ இதை வந்து அந்த பக்கம் இப்போ நம்ம தலைகீழாக போட போகிறோம். 2 ட்ரிபிள் க்ரோஷெட், 2 டபுள் க்ரோஷெட், 2 ஹாஃப் டபுள் க்ரோஷெட் அண்ட் தென் 2 சிங்கிள் க்ரோஷெட். சிங்கிள் க்ரோஷெட் தவிர பாக்கி எல்லா ஸ்டிச்சஸ்க்குமே நீங்கள் வந்து இந்த பைக்கோ ஸ்டிச் போட்டுக்கணுங்க. ட்ரிபிள் க்ரோஷெட், டபுள் க்ரோஷெட், ஹாஃப் டபுள் க்ரோஷெட் 3த்துக்குமே பைக்கோ ஸ்டிச் போடணும். இந்த மாதிரி இந்த பக்கம் ஹாஃப் இது போட்டிருந்தோம் இல்லைங்களா, அப்படியே தலைகீழா ட்ரிபிள் முதல்ல போடணும், அதுக்கப்புறம் டபுள் போடணும், அதுக்கப்புறம் ஹாஃப் டபுள் போடணும், அப்புறம் கடைசியாக சிங்கிள் போடணுங்க. இந்த சைடு எப்படி போட்டோமோ அதே அந்த பக்கமும் ஃபாலோ பண்ணுங்கள். இன்னொரு ட்ரிபிள் போடுறேன். கவுண்ட் பண்ணிக்கோங்க எத்தனை தையல் இருக்குன்ட்டு. ஒவ்வொரு ஸ்டிச்சுக்கும் மறக்காமல் பைக்கோ ஸ்டிச் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஃபினிஷிங் உங்களுக்கு நீட்டாக அழகாக வரும். இந்த பக்கம் போட்டதே அப்படியே நீங்கள் அந்த பக்கம் தலைகீழாக போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறம் இப்போ நான் போட்டுட்ருக்கிறது ஹாஃப் டபுள் போட்டுட்ருக்குறேங்க. சிங்கிளுக்கு மட்டும்தான் இந்த பைக்கோ ஸ்டிச் போட வேண்டாங்க, மற்ற எல்லாத்துக்கும் இந்த பைக்கோ ஸ்டிச் போட்டுக்கோங்க. நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண சிங்கிள் க்ரோஷெட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் பைக்கோ ஸ்டிச் போட வேண்டாம். மற்ற ஹாஃப் டபுள் வரைக்கும் நீங்கள் பைக்கோ ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸோ 2 சிங்கிள் க்ரோஷெட்டும் போட்டாச்சு. இப்போது அந்த ஃபர்ஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா சிங்கிள் க்ரோஷெட், அதுக்குள்ளே உள்ளே விட்டு நூலை க்ளோஸ் பண்ணி ஒரு செயின் எடுத்து கட் பண்ணிவிட்டு நூலை பிடிச்சி இழுத்துருங்க. ஸோ உங்களுக்கு ஒரு இயரிங் ரெடி ஆயிடுச்சு. இந்த டெயில் பீஸை கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு இன்னொரு பீஸ் இதே மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு மேலே டாப்பில் இந்த சிங்கிள் க்ரோஷெட் போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த இடத்துல உங்கள் இயரிங்கோட ஹூக் எடுத்து பீலர் வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய க்ரோஷெட்டட் இயரிங் ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ அப்டேட்டை உடனே பெறுங்க. தேங்க்யூ.